பெண்ணியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த பொம்மை மாதிரி ஒண்ணு வரும், திவ்யா சத்யராஜ் மக, அது இப்படி ஆடாம அசையாம இப்படி நின்னுக்கிடும். விஜய் அண்ணா, உங்க கட்சிக்காரவங்க பூரா பெண்களை மிகவும் ஆபாசமா இது போறாங்க, ட்விட்டர்ல பதிவு போடுறாங்க, அதை நீங்க கண்டிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அந்த பொம்மை மாதிரி வந்து பேசும். அந்த பொம்மையெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. ஏமா என்ன கோபால கிடக்குறியா? இப்படி ஒருத்தன் ஒரு பப்ளிக்கா பேசிட்டு இருக்கான், அவனை பேசுறதுக்கு துப்பு இல்ல. அப்புறம் அங்கேயே பொய்ஸ்னவின்னு ஒண்ணு இருக்கு, அது வாயை திறந்தாலே பொய் பூட்டதான். இந்த வயசுக்கு இது இவ்வளவு பொய் பேசுனா இதெல்லாம் வளர்ந்து நின்றுச்சுன்னா நாடு தாங்குமான்னு தெரியாது. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ட்விட்டர்ல கீழே பதிவுகள், அது போடுற பதிவுக்கு கீழே நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பேசுறாங்கன்னு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பா இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. ஃபேக் ஐடியாஸ் வச்சு அவங்க ஆளுகளையே பேச வச்சிருந்தா அந்த அம்மா அந்த பதிவெல்லாம் நான் எடுத்து கொண்டு போய் நான் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். ஏமா இப்படி ஒருத்தன் முகம் தெரியாம ட்விட்டர்ல ஒருத்தன் ஃபேக் ஐடியில போடுறதுக்கு நீ கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, உன் கட்சிக்காரன் உன் பேச்சாளர் இவ்வளவு ஆபாசமா ஒரு பப்ளிக்கா பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கானே, உனக்கு ஒரு சுருக்குன்னு இல்லையா? நீ தான் தமிழ்நாட்டுல பெண்ணா? மித்த நாங்கெல்லாம் என்ன பெண்ணா தெரியலையா உனக்கு? சர்மிளான்னு ஒண்ணு, அது டிவிக்கு வந்து பேசும், திமுக காரி நானு அப்படின்னு சொல்லிட்டு பேசும். ஏமா உனக்கு கூட அது தெரியலையா? பெண்களை இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு, அவரை பத்தி பேசணும், இப்படி ஒரு இந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இப்படிலாம் பேசக்கூடாது, உன் கட்சிக்காரனா இருந்தாலும் தெரிவிக்கணும். அப்புறம் இந்த லட்சுமி சுப்பிரமணியன் ஒண்ணு இருக்கு, பத்திரிகையாளர், அது எங்க போனாலும் சரி டிவிகே விஜய் அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் வந்து அன்டெஸ்டட், அவருக்கெல்லாம் இவங்க கொடுக்குற கருத்துக்கள் இப்பெல்லாம் வராது வைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும். சரி நீ டிவிக்கு போறியே, நீ விஜய கடி, சரி இவ்வளோ பெரிய ஆபாசமா ஒருத்தன் பேசியிருக்கானே, அத இப்படி திமுக பேச்சாளர் இப்படி ஒரு மேடையில இப்படி பேசியிருக்காரு, அவரை திமுக தலைமை கண்டிக்கணும், நான் என் எதிர்ப்பை பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிலனாச்சும் நீ பதிவு பண்ணியா? அதை எப்படி நீ பதிவு பண்ணுவ? இப்ப சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாலை முரசுல ஒரு டெபியூட்டிக்கு நீ வந்திருந்த, அப்ப ஃபெலிக்ஸ் கேக்குறாரு, ஏமா நீ இவ்வளவு பேசுறியேம்மா விஜயை பத்தி, பத்திரிகை துறையில ஒரு பத்திரிகையாளர் ஒரு நிருபர் போய் ஒரு செய்தி சேகரிக்க போகையில சிட்டிங் எம்எல்ஏ அவரை அடிச்சு குண்டாச வச்சு உயிர் போற அளவுக்கு தாக்குனாரே, அதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணியாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, டிவியில உட்கார்ந்துகிட்டு சொல்லுது, நான் ஏன் அதை பத்தி கேட்கணும்? அப்ப நீ என்ன பத்திரிகைக்காரி? எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டு வந்து டிவிக்கு கடிச்சு வைக்கிறதுக்கு தான் நீ பத்திரிகையாளர்னு சொல்லி போட்டு வந்து உட்காடுறியா? அதுக்கு தான் நீ வந்து உட்காடுறியா? பத்திரிகையாளரை தாக்குறத கேட்கலையாமனா நான் எதுக்கு கேட்கணும்னு அந்த அம்மா பப்ளிக்கா சொல்லுது. இப்படி நீ அந்த அராஜகத்தை எல்லாம் கேட்க மாட்ட, டிவிக்கு கடிச்சு வைக்க மட்டும் வருவ, என்ன அப்படிதானே?